ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாருதி சுசுக்கியில் கூடிய சீக்கிரமே லான்ச் பண்ணக்கூடிய ஒரு மினி பஸ் தான் பார்க்க போகிறோம். வண்டியை பொறுத்தவரை என்ஜின் 2.2 லிட்டர் டர்போ சார்ஜ்டு 4 சிலிண்டர் என்ஜின் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வண்டியில் பவர் பக்காவாக கொடுத்துருக்காங்க. 110 ஹார்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா டார்க்குமே நல்லா இருக்குது. வண்டியை பொறுத்தவரை மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. டார்க் 320 நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. வண்டி இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் எல்லா பிராண்ட்லேருந்துமே இந்த மாதிரி வண்டிகள் இருக்குது. இதே நேரம் மாருதி சுசுக்கியில் இது வரைக்கும் இல்லாத ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்க. கிளச்சை பொறுத்தவரையில் 275 mm சைஸ் டயாமீட்டரில் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வண்டி நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பக்காவாக இருக்குது. நல்ல பவர்ஃபுல் இன்ஜின். டிரான்ஸ்மிஷனை பொறுத்தவரையில் 5 ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. நல்ல மாடர்ன் ஸ்டைலில் தான் பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்மிஷனை பொறுத்தவரையில் 5 ஃபார்வர்டு ஒரு ரிவர்ஸ். எமிஷன் நாம்ஸை பொறுத்தவரை BS6 Phase 2 பேஸ் பண்ணியிருக்காங்க. வண்டி பக்காவாக இருக்குது. ஒரு மினி பஸ்ஸுக்குள்ள தோரணம் மற்றும் வேனுக்குள்ள தோரணம் ரெண்டுமே இருக்குது. முக்கியமாக ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்கை பொறுத்தவரை 50 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. மாடர்ன் ஸ்டைலில் இருக்குது. டூரிஸ்ட் பர்பஸுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். வண்டி நல்ல மாடர்ன் ஸ்டைல்லே இருக்குது. இன்டீரியர் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காங்க. சீட்டிங்கை பொறுத்தவரை டிரைவர் ப்ளஸ் 12 மாதிரியும் அதே மாதிரி 16க்கும் இருக்குது. சீட்டிங்கை கஸ்டமைஸ் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 ஆப்ஷனில் இருக்குது. முக்கியமாக வண்டியை பொறுத்தவரை ஆன்டி ஸ்கிட் ஃப்ளோரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டிக்கு உள்பகுதியில் ஸ்லிப்பாகிற கவலை கிடையாது. எல்லாமே நல்ல சுரசுரப்பான தரையை தான் கொடுத்துருக்காங்க. அழகாக நல்ல மெத்தடாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டும் ரியருமே செமி எலிப்டிக்கல் லீஸ்பரிங் தான் கொடுத்துருக்காங்க. வண்டி நல்ல ஷாக் அப்சரோட வரனால நல்ல குஷனிங் எஃபெக்டும் பக்காவாக இருக்குது. வண்டியை பொறுத்தவரை டயர் 8.25 16ன்னு சொல்லியிருக்காங்க. 16 ப்ளை ரேட்டிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டிக்கு தேவையான அளவுக்கு டயர் சைஸுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது. 230 mmல கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி செக்மெண்ட்டில் இது நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு சொல்லலாம். வழக்கமாக இருக்கக்கூடிய வேன் ஸ்டைல்லே இருந்தாலுமே அதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க. டேர்னிங் டயமீட்டரை பொறுத்தவரை 10.7 மீட்டரில் திரும்ப மாதிரி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக அதோட டேர்னிங் டயமீட்டர் 10.7 மீட்டர் தான் தேவைப்படுது. ஓவரால் லென்த்துன்னு பார்த்தோன்னா 4965 mmல கொடுத்துருக்காங்க. இப்படி ஒவ்வொரு டைமென்ஷனுமே முக்கியமானதாக தான் இருக்குது. நமக்கு விட்டை பொறுத்தவரையில் 2164 mmல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்துட்டோன்னா ஹைட்டுமே ஓவரால் ஹைட்டுன்னு சொல்லியாச்சுன்னா வண்டிக்கு நமக்கு 3180 mmல கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியில் டைமென்ஷன் வைஸ்லேயும் பக்காவாக இருக்குது. டிசைன் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஃப்ரண்ட் ஃபேஸிக்காக லோகோ சுசுகி லோகோ எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. க்ரோஸ் வெயிட்டுன்னு பார்த்தோன்னா வண்டி 4276 kgயில் கொடுத்துருக்காங்க. வண்டிக்கு ஏற்ற மாதிரி லோடிங் கெப்பாசிட்டியுமே நல்லா இருக்குது. வீல் பேஸ் பார்த்தோன்னா 2750 இருக்குது. ஸோ வண்டியை பொறுத்தவரை பக்காவான ஒரு ஸ்டெபிலிட்டி உள்ள வண்டினே சொல்லலாம். ஃப்ரண்ட் ஃபேஸியில் பார்த்தோன்னா ஃபாக் லேம்பர் பொசிஷன் எல்லாமே இருக்குது. பெரிய விண்ட் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி வைப்பரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஏர் கண்டிஷனும் வந்துடுது. ஆப்ஷனலாக இருக்குது. ஏர் கண்டிஷன் நான் ஏர் கண்டிஷன் இந்த மாதிரி 2 விதமாக கிடைக்குது. ஸோ ஏர் கண்டிஷனை பொறுத்தவரை பக்காவாக இருக்குது. நல்ல கூலிங் எஃபெக்டோட பார்க்கிங் சென்சார் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பார்த்துட்டோன்னா வண்டியில் இருக்கக்கூடிய கம்ஃபர்ட் அது மட்டும் இல்லை, மாருதி சுசுக்கியோட குவாலிட்டி மேலே இருக்குது. கஸ்டமைசபிள் சீட்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. ரிக்ளைனிங் சீட்ஸ் இருக்குது. ஸோ நல்ல லக்ஸுரி சீட்டாகவும் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். சீட்டோட எண்ணிக்கையை குறைக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி நமக்கு லக்ஸுரி ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ABS, EBD, ஹில் ஹோல்டு அசிஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மாடர்ன் ஸ்டைலில் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டி இன்றைக்குள்ள காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நாகரிகமான முறையில் தான் தயாரிச்சிருக்காங்க. ஸ்ட்ராங் மோனோகாக் பாடி, ஒரே விதமான இது இருக்கனால வெல்டட் ஜாயின்ஸ் எல்லாம் கிடையாது ரொம்ப. அதனால் வண்டியை பொறுத்தவரை மோனோகாக் பாடியாக இருக்கனால குலுக்கம் இருக்காது. இந்த மாதிரி பக்கா டிசைன் தான் கொடுத்துருங்க. அதே மாதிரி 1.5 லிட்டர் பெட்ரோல் ஆர் CNG ஆப்ஷனும் இருக்குது. இதில் 28 km/kg போகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. வண்டியை பொறுத்தவரை இப்போதைக்கு டீசல் வேரியண்ட்டு, CNG வேரியண்ட், அப்புறம் EV வேரியண்ட் ஃபியூச்சரில் வர்றதா சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வரும்போது மாடர்ன் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி பல்வேறு விதமான சீட்டிங் கெப்பாசிட்டியில் வண்டி வருங்கிறது தெரிவிக்கிறாங்க. முக்கியமாக சூட்டபிள் இதுன்னு சொல்லியாச்சுன்னா இது ஸ்டூடெண்ட்ஸ் போகிறதுக்கு, ஸ்டாஃப் போகிறதுக்கு, டூரிஸ்ட்டு இந்த மாதிரி இதெல்லாம் போகிறதுக்கு பயன்படுத்தலாம். ஹை ரூஃபிங் இருக்கனால கம்ஃபர்ட் அதிகமாக இருக்குது. பேசஞ்சர் எழும்பி நின்னாலுமே மேலே ஹெட்ரூம் எல்லாமே பக்காவாக இருக்கனால நல்ல ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே நல்லாயிருக்கு. ஒவ்வொரு சீட்டுலேயுமே AC வெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கூலிங்குக்குமே நமக்கு நல்ல சொகுசான முறையில் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ஃபர்ட்டுக்கு பஞ்சமே இல்லை. சேஃப்டி பெல்ட்டுமே அதே மாதிரி தான் ஒவ்வொரு சீட்டுக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ லாங் ட்ரைவ் போகும்போதெல்லாம் நமக்கு சேஃப்டிக்கு பயம் கிடையாது. அது மாதிரி இன்டீரியர் ஸ்பேஸுமே நல்லா இருக்குது. நல்ல அழகான முறையில் வடிவமைச்சிருக்காங்க. பக்காவாக இருக்குது. வாரண்டியும் நல்லா கொடுத்துருக்காங்க. 3 வருஷம் இல்லைன்னா 1,00,000 கிலோமீட்டர் வாரண்டி கொடுத்துருக்காங்க. வண்டியோட ப்ரைஸுமே இந்த செக்மெண்ட்டை பொறுத்தவரையில் கம்மியாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட 22 லட்சத்துலேயே ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.